வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு நாம அமெரிக்கா வரலாற்றோட ரொம்பவே இருண்ட சிக்கலான ஒரு பக்கத்தை பிரிக்க போறோம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கு. இது வெறும் ஒரு குற்றச்செய்தியோ இல்ல ஒருத்தரோட கதையோ இல்ல. அதிகாரம், பணம், அரசியல்னு எல்லாத்தோட உச்சத்துல இருந்தவங்க எப்படி ஒரு பயங்கரமான ரகசியத்தை வருஷக்கணக்கா காப்பாத்துனாங்கங்கிற கதை. நம்ம கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்ஸ், கோர்ட் டாக்குமெண்ட்ஸ், இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த பெரிய வலைப்பின்னலை நாம அவிழ்க்க முயற்சி பண்ண போறோம். கரெக்ட். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அமெரிக்கால நடந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல. உலக அளவுல சக்தி வாய்ந்தவங்க எப்படி சட்டத்தை தங்களுக்கு சாதகமா வளைக்கிறாங்க, உண்மையா எப்படி மறைக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு பாடம். சொர்க்கம் மாதிரி தெரிஞ்ச ஒரு தீவுக்கு பின்னால ஒளிஞ்சிருந்த நரகம், அதுல சம்பந்தப்பட்ட பெரிய தலைகள் அண்ட் இன்னிக்கும் பதிலில்லாத கேள்விகள். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். தொடங்குவோம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆர்டிக்கல் படி 1998ல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கரேபியன் கடல்ல லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ்னு ஒரு தீவை வாங்குறாரு. சுமார் 75 ஏக்கர், $8 மில்லியன். கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, 90கள்ல $8 மில்லியன் பெரிய விஷயம். அந்த தீவு எப்படி இருந்துச்சுன்னா, நீல நிற கடல், வெள்ளை மணல் கடற்கரை, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி பங்களா, அப்புறம் கெஸ்டுக்காக தனி வீடுகள், 2 ஸ்விம்மிங் பூல், ஜிம், ஹெலிபாட்னு ஒரு குட்டி சொர்க்கனை சொல்லலாம். ஆனா அந்த சொர்க்கத்துக்கு ஒரு மறுபக்கம் இருந்திருக்கு இல்லையா? ஆமா, ரொம்பவே இருண்ட மறுபக்கம். அந்த தீவு சுத்தி வாழ்ந்த மக்கள் அத பெடோஃபைல் தீவுன்னு தான் ரகசியமா கூப்பிட்டிருக்காங்க. பெடஃபைல் தீவு, அதாவது சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக தீவு. கரெக்ட். அங்க என்ன நடந்ததுன்னா, 12 வயசுல இருந்து 17 வயசுக்குட்பட்ட சிறுமிகளை ஏமாத்தியோ கடத்தியோ கொண்டு வந்து பாலியல் அடிமைகளா வச்சிருந்திருக்காங்க. அவங்களால தப்பிக்கவே முடியாதா? வாய்ப்பே இல்ல. நாலா பக்கமும் கடல். ஒரு 15 வயசு பொண்ணு ஒரு தடவை நீந்தியே தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கு. ஆனா அவளை பிடிச்சு அவளோட பாஸ்போர்ட்டையும் பறிச்சு வச்சுக்கிட்டாங்க. நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அப்போ இந்த தீவுக்கு யார் யாரெல்லாம் வந்து போனாங்க? இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளின்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அந்த லிஸ்ட்ல இருந்த பேர்கள் தான் உலகத்தையே அதிர வச்சது. பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூ, புகழ்பெற்ற விஞ்ஞானி ஸ்டீவன் ஹாக்கிங், ஹாலிவுட் நடிகர் கிறிஸ் டக்கர்னு பெரிய பெரிய பிரபலங்கள். அரசியல்வாதிகளை பத்தி சொல்லவே வேணாம். ஆமா, பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேலோட முன்னாள் பிரதமர் யெஹூட் பராக்னு இவங்க எல்லாரும் எப்ஸ்டீனோட நெருங்கிய நண்பர்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல ஸ்கூல்ல கணக்குவாதியாரா இருந்த ஒருத்தர் ம், திடீர்னு கோடீஸ்வர நிதி ஆலோசகரா மாறி $600 மில்லியன் சொத்து சேர்த்து உலக தலைவர்களோட நட்புல இருக்கார். இதுவே ஒரு பெரிய மர்மம்தான். அது எப்படி சாத்தியமாச்சுங்கிறதே ஒரு தனிக்கதை. சரி, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் எப்படி முதல்ல உடைய ஆரம்பிச்சது? நம்ம கிட்ட இருக்கிற போலீஸ் ரிப்போர்ட் படி 2005ல புளோரிடால ஒரு 14 வயசு பொண்ணு கொடுத்த புகார் தான் புள்ளி. ஆமாம், மசாஜ் வேலருக்கு $200-300 தரேன்னு சொல்லி எப்ஸ்டீனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவரை பாலியல் ரீதியா துன்புறுத்தினதா அந்த பொண்ணு தைரியமா புகார் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிஞ்சது இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்லைன்னு. கரெக்ட். இது ஒரு பிரமிட் ஸ்கீம் மாதிரி செயல்பட்டிருக்கு. பிரமிட் ஸ்கீமா? ஆமாம். அதாவது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணையும் இன்னொரு புது பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. அப்படி கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம். இதனால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை சங்கிலி தொடர் மாதிரி நீண்டுட்டே போயிருக்கு. ஒரு சில மாசத்திலேயே பாம் பீச் போலீஸ் 35 பாதிக்கப்பட்டவங்கள கண்டுபிடிச்சாங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. அவ சொல்லியிருக்கா, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், எனக்கு உதவி தேவைன்னு அவங்ககிட்ட காட்டினது தான் நான் செஞ்ச தப்பு, அவங்களுக்கு அதுதான் தேவைப்பட்டதுன்னு. ஒரு மனுஷனோட கையாலாகாத நிலைய எப்படி சாதகமா பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. மிகச்சரியா சொன்னீங்க. மே 2006ல பாம் பீச் போலீஸ் ஒரு வழக்க தயார் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜூலைல FBI, அதாவது அமெரிக்காவோட மத்திய புலனாய்வுத்துறை, ஆபரேஷன் லீப் இயர்ங்கிற பேர்ல ஒரு பெரிய விசாரணையே தொடங்குனாங்க. அப்போ வழக்கு ரொம்ப வலுவா இருந்திருக்கு. ரொம்ப வலுவா. 53 பக்க அறிக்கை, 36 பாதிக்கப்பட்ட சிறுமிகளோட வாக்குமூலம், ஏகப்பட்ட சாட்சிகள், சர்வதேச பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டு. இதெல்லாம் பார்த்தா எப்ஸ்டீனுக்கு ஆயுள் தண்டனை உறுதின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆமா, அப்படிதான் தோணுது. ஆனா அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த நேரத்துல மியாமியோட ஃபெடரல் வழக்கறிஞரா, அதாவது அந்த பகுதிக்கான மத்திய அரசோட தலைமை வக்கீலா அலெக்சாண்டர் அகோஸ்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார்? அவர் செஞ்சதுதான் அமெரிக்க நீதித்துறையின் வரலாற்றிலேயே ஒரு கரும்பு புள்ளி.
எப்ஸ்டீனோட சக்தி வாய்ந்த வழக்கறிஞர் குழுவோட சேர்ந்து ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டார். ஒரு நிமிஷம், ரகசிய ஒப்பந்தமா? ஆமா, ரகசிய ஒப்பந்தம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட தெரியாமலா? அது சட்டப்படி தப்பு இல்லையா? முழுக்க முழுக்க தப்பு. அமெரிக்க சட்டப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு ஒப்பந்தம் போடவே முடியாது. ஆனா அத மீறி செஞ்சாங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன இருந்துச்சு? அந்த ஒப்பந்தத்தின்படி எப்ஸ்டீன் பாலியல் தொழில் சம்பந்தப்பட்ட 2 சின்ன குற்றத்தை மட்டும் ஒத்துக்கிட்டா போதும். சரி. அதுக்கு பதிலா அவர் மேலயும் அவரோட கூட்டாளிகள் மேலயும் இருக்கிற மத்த எல்லா பெரிய குற்றச்சாட்டுகள்ல இருந்தும் மத்திய அரசு விலக்கு கொடுத்துடும். என்னது? நம்பவே முடியலையே. இதுக்கு கிடைச்ச தண்டனை என்ன? தண்டனை வெறும் 18 மாசம் ஜெயில். அதுவும் ஒரு சாதாரண ஜெயில் இல்ல, பாம் பீச் கவுண்டி சிறையோட ஒரு பிரைவேட் விங்ல. பிரைவேட் விங்லையா? ஆமா, அங்க இருந்துகிட்டே வாரத்துல 6 நாள், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அவரோட ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு வரலாம். ராத்திரி மட்டும் ஜெயில்ல வந்து தூங்குனா போதும். இது தண்டனையா இல்ல விடுமுறையானே தெரியலையே. கரெக்ட். தண்டனை காலம் முடியறதுக்கு 5 மாசம் முன்னாடியே ஜூலை 2009ல வெளியேயும் வந்துட்டார். இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி இருந்த அந்த அலெக்சாண்டர் அகோஸ்டாவுக்கு என்னாச்சு? இங்கதான் அதிகார வலைப்பின்னலோட ஆழம் புரியுது. பல வருஷங்களுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அதிபரா இருந்தப்போ ஓஹோ, இதே அலெக்சாண்டர் அகோஸ்டா அமெரிக்காவோட தொழிலாளர் துறை செயலாளரா நியமிக்கப்பட்டார். அப்போ ஒரு கோடீஸ்வர குற்றவாளிய காப்பாத்துனதுக்கு கிடைச்ச பரிசு மாதிரி. அப்படித்தான் பலரும் பாக்குறாங்க. இந்த சிஸ்டம் எப்படி ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்குதுன்னு இது காட்டுது. அப்போ எப்ஸ்டீன் மறுபடியும் சுதந்திரமா சுத்த ஆரம்பிச்சிட்டார். கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா மியாமி ஹெரால்டு பத்திரிகையோட புலனாய்வு பத்திரிகையாளர் ஜூலி கே பிரவுன் இந்த விஷயத்த விடல. சரி. பல வருஷம் தஹ்கீக் பண்ணி நவம்பர் 2018ல பர்வர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதியின் பிறழ்வுங்கிற தலைப்புல ஒரு தொடர்கட்டுரையை வெளியிட்டாங்க. அந்த கட்டுரை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா? ஒரு புயலையே உருவாக்குச்சு. அது வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த அகோஸ்டாவோட ரகசிய ஒப்பந்தம், பாதிக்கப்பட்ட பெண்களோட கதைகள்னு எல்லாத்தையும் ஜூலி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. பொதுமக்கள்கிட்ட இருந்து அழுத்தம் வந்திருக்கும். பயங்கரமான கோபம், அழுத்தம். இதனால நியூயார்க்ல இருந்த அதிகாரிகள் எப்ஸ்டீன் மேல திரும்பவும் புதுசா ஒரு விசாரணையை தொடங்க வேண்டிய கட்டாளத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஓகே. ஜூலை 2019ல எப்ஸ்டீன் மறுபடியும் பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டார். இந்த முறை 45 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சரி. அப்போவாவது நீதி கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கின் மிகப்பெரிய மர்மம் நடக்குது. ஆமா, ஆகஸ்ட் 10, 2019 எப்ஸ்டீன் அவரோட சிறை அறையில இறந்து கிடக்கிறார். இது தற்கொலைன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஆனா இதை யாருமே நம்பல இல்லையா? ஒருத்தர் கூட நம்பல. ஏன்னா அதுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு. சிறை கேமராக்கள் வேலை செய்யல, காவலர்கள் தூங்கிட்டாங்கன்னு பல காரணங்கள் சொன்னாங்க. இதனால எப்ஸ்டீன் தன்னைத்தானே கொல்லவில்லை, அதாவது எப்ஸ்டீன் டிடன்ட் கில் ஹிம்செல்ஃப்ங்கிற ஒரு வாக்கியம் உலக அளவுல ஒரு இயக்கமாவே மாறிடுச்சு. அவர் கொல்லப்பட்டார்னு ஒரு பெரிய சதி கோட்பாடு உருவாகுச்சு. ஆமா, அவருக்கு உலகத் தலைவர்களோட பல ரகசியங்கள் தெரியும். அது அவர் வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு அவரை கொன்னுட்டாங்கன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இங்கிருந்து தான் இந்த வழக்கு ஒரு நேரடி அரசியல் ஆயுதமா மாறுது. கரெக்ட். குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் பில் கிளின்டனை குறிவச்சாங்க. கிளின்டன் பத்தின ரகசியங்கள் எப்ஸ்டீன் கிட்ட இருந்ததால தான் கிளின்டன் தான் அவரை கொல்ல ஏற்பாடு செஞ்சார்னு பிரச்சாரம் பண்ணாங்க. 2024 தேர்தல்ல இது ஒரு பெரிய பாயிண்டா மாறுச்சு. ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நான் மறுபடியும் அதிபரானா எல்லா எப்ஸ்டீன் கோப்புகளையும் வெளியிடுவேன் வாக்குறுதி கொடுத்தார். ஆமா, அந்த வாக்குறுதியை நம்பி நிறைய பேர் அவருக்கு ஓட்டும் போட்டாங்க. சரி. ஜனவரி 2025ல ட்ரம்ப் அதிபரானார். ஆனா கோப்புகள் வெளியே வரல. எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜூலை மாசம் அவரோட நீதித்துறை என்ன சொல்லுச்சுன்னா, கிளையண்ட் லிஸ்ட்னு எதுவும் இல்ல, எந்த கோப்புகளையும் வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்பே இதை ஒரு சலிப்பான ஜனநாயக கட்சியின் புரளின்னு சொல்லி பின்வாங்கிட்டார். ஆமா. இந்த திடீர் யூட்டர்னுக்கு என்ன காரணம்? அவர் ஏன் பின்வாங்கினார்? ஏன்னா சந்தேகம் அவர் பக்கமே திரும்ப ஆரம்பிச்சது. எலோன் மஸ்க் கூட ஒரு ட்வீட்ல எப்ஸ்டீன் கோப்புகள்ல ட்ரம்ப் பேரும் இருக்குன்னு போட்டுட்டு அப்புறம் டெலீட் பண்ணார். அப்படியா? உண்மையா பார்த்தா ட்ரம்பும் எப்ஸ்டீனும் 20 வருஷமா நெருங்கிய நண்பர்கள். வாரத்துக்கு 3 தடவை போன்ல பேசுவாங்களாம். ஒரு மாடல் ஸ்டேசி வில்லியம்ஸ் ஒரு முறை ட்ரம் டவர்ல ட்ரம்ப் தன்னை தவறா தொட்டப்போ எப்ஸ்டீன் அதை பார்த்து ரசிச்சாருன்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு பாதிக்கப்பட்ட பெண் எப்ஸ்டீன் நடத்தின பார்ட்டிகள்ல ட்ரம்பும் இருந்தாருன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் அவரோட ஒரு புத்தகத்தை எப்ஸ்டீனுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது, டு ஜெஃப் யூ ஆர் தி கிரேட்டஸ்ட், அதாவது ஜெஃப் நீதான் கொப்பவன்னு எழுதியிருக்கார். ஆமா, இந்த நட்பு எவ்வளவு ஆழமானதுன்னு இது காட்டுது. அப்போ மத்தவங்கள சிக்க வைக்க நினைச்ச ஒரு விஷயம் அவருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கு.
சரிதான். ஆனா பொதுமக்களோட அழுத்தம் ஓயல. அதனால நவம்பர் 2025ல அமெரிக்க நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. கோப்புகளை வெளியிடச் சொல்லி நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. கரெக்டா சொன்னீங்க. இங்க நம்ம நேயர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல். இந்தியாவில் இருக்கிற மாதிரி அமெரிக்காவுல கட்சி கொறடா உத்தரவு கிடையாது. ஆமா, இது முக்கியமான பாயிண்ட். அதாவது ஒரு கட்சி சொல்றதுக்காக அதோட உறுப்பினர்கள் எல்லாரும் ஓட்டு போடணும்னு கட்டாயம் இல்ல. அவங்கவங்க மனசாட்சிப்படி ஓட்டு போடலாம். அதனால ட்ரம்ப் விரும்பாத போதிலும் அவரோட கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களே இந்த சட்டத்துக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. அதோட விளைவா டிசம்பர் 19ஆம் தேதி சில 1000 பக்கங்கள் கொண்ட கோப்புகள் வெளியிடப்பட்டுச்சு. ஆனா அதுலயும் ஒரு தந்திரம். ஆமா, பெரும்பாலான பக்கங்கள்ல முக்கியமான பெயர்கள், தேதிகள் எல்லாமே கருப்பு மையால அழிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது ரிடாக்டட். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அழிக்கப்படாத பகுதிகள்ல இருந்த தகவல்கள் கிளின்டனை விட ட்ரம்புக்கு தான் அதிக சிக்கலை உருவாக்குச்சு. கரெக்ட். அதுல என்னென்ன முக்கியமான தகவல்கள் இருந்துச்சு? பல அதிர்ச்சியான தகவல்கள். உதாரணத்துக்கு ட்ரம்ப் எப்ஸ்டீனோட பிரைவேட் விமானத்துல 8 முறை பயணம் செஞ்சிருக்கார். 8 முறையா? ஆமா. அப்புறம் ஒரு இமெயில்ல எப்ஸ்டீன் அந்த சின்ன பொண்ணுங்கள பத்தி ட்ரம்புக்கு தெரியும்னு எழுதியிருக்கார். ஓ. இன்னும் இருக்கு, 1995ல ஒரு சிறுமிய துஷ்பிரயோகம் செய்யறத பத்தி ட்ரம்ப் போன்ல பேசினதா ஒரு கார் டிரைவர் 2020ல FBI-க்கு தகவல் கொடுத்திருக்கார். மை காட். கடைசியா சிறையிலிருந்து எப்ஸ்டீன் எழுதுனதா சொல்லப்படுற ஒரு கடிதத்துல நம்ம ஜனாதிபதிக்கும் நம்மள மாதிரி இளம் பெண்களை பிடிக்கும்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வந்தும் ட்ரம்ப் நிர்வாகத்தோட நீதித்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது? இதுதான் உச்சக்கட்ட அதிர்ச்சி. எந்த ஒரு முறையான விசாரணையும் நடத்தாமலேயே வா. ஆமா, இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யின்னோ அந்த கடிதம் போலினோ அவங்களே முத்திர குத்திட்டாங்க. ஒரு நாட்டின் நீதித்துறை இவ்வளவு சார்பா செயல்பட்டது பெரிய விவாதத்தை உருவாக்குச்சு. ஆமா, தேர்தல் ஆயுதமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கடைசியில ட்ரம்புக்கே பெரிய தலைவலியா மாறிடுச்சு. அப்போ இவ்ளோ நடந்தும் முழு உண்மையும் இன்னும் வெளியே வரல. அதுதான் நிஜம். அதுதான் நிஜம். 1 மில்லியனுக்கும் அதிகமான ஆவணங்கள் இன்னும் வெளியிடப்படாம ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. வெளியிட்ட கோப்புகள்ல கூட பல இடங்கள்ல கருக்கு மையால அழிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, சில அழிச்ச வார்த்தைகளை போட்டோஷாப் மாதிரியான ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் வச்சே திரும்ப படிக்க முடியுதாம். ஆமா, இது நீதித்துறையோட அலட்சியமா இல்ல வேணும்னே செஞ்ச தவறான்னு தெரியல. இறுதியா இது உங்களுக்கான ஒரு சிந்தனை. இன்னும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த 1 மில்லியன் கோப்புகள்ல என்ன ரகசியங்கள் இருக்கலாம்? அந்த தீவுக்கு போன உண்மையான வாடிக்கையாளர்கள் பட்டியல், எல்லாரும் தேடுற அந்த பிளாக் புக் எங்க இருக்கு? இன்னும் எத்தனை ஜனாதிபதிகள், பிரதமர்கள், கோடீஸ்வரர்களோட பேர்கள் அந்த பக்கங்கள்ல ஒளிஞ்சிருக்கலாம்? இது வெறும் எப்ஸ்டீனை பற்றிய கதை இல்ல. இது சக்தி வாய்ந்தவங்கள பாதுகாக்கிற ஒரு சிஸ்டமை பற்றிய கதை. நீதி இவ்ளோ சுலபமா வளைக்கப்படும் போதும், ரகசியங்கள் இவ்வளவு கடுமையா பாதுகாக்கப்படும் போதும், நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு இந்த அமைப்புல என்ன இடம் இருக்குங்கிற கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம்.